ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்துவதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். நாளைக்கு இந்த கூட்டம் இல்லை. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? பாஸ்டர் மாதிரி என்ன சொல்றாங்க? பாஸ்டர் அம்மாவே சந்தோஷமா சொல்றாங்களா? பாத்தீங்களா? எதுக்கு ஹல்லேலூயா சொல்றோம்னே நம்ம நீ சந்தோஷமா இருக்கிறீர்களே அதே போதும். ஆண்டவர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. உபாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஆகவே இந்த வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற இந்த சத்தியம் என்னவென்றால், தலைப்பு என்னவென்றால், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும் தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். ஆமென். பக்கத்துல கைகளை பிடித்து முகத்தை பார்த்து சந்தோஷத்தோடு கூட சொல்லுங்க. சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே கடந்து வந்த பாதைகளை குறித்து மறுபடியும் பேசுகிற ஒரு ஞாபகப்படுத்துகிற புத்தகம்தான் இந்த உபாகம புத்தகம். அதற்கு முன்பு ஆண்டவர் ஆதியாகமத்திலிருந்து அல்லது யாத்திராகமம் முதல் யாத்திராகமம், லேவியாகமம், எண்ணாகமத்தில் எவைகளை ஆண்டவர் செய்தாரோ அவைகளை ரிப்பீட் பண்ணி மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு ஞாபக புத்தகம்தான் இந்த உபாகமம். அந்த உபாகம புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அங்க மோசே சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய 3 இடங்களிலே தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்று மோசே சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்புள்ளவராக இருந்தார். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவனாகிய இயேசு நம்மேல எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த அன்புள்ள தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால், நம்மேலே வந்த சாபத்தை அவர் ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிறார். எல்லாருடைய இருதயத்திலும் இருக்கிற ஒரு கேள்வி என்னவென்று கேட்டால், சாபம் என்கிற வார்த்தை. அது சாபம் இருக்கிறதா என்று கேட்டால், இருக்கிறதா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. இருக்கிறதா இல்லையா? இருக்குதா? நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆலயத்துக்கு வருகிறவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், ஊழியத்தை தாங்கிறவங்க, ஊழியத்தை செய்கிறவர்கள். ஆனால் சாபம் என்கிற ஒன்று உண்டா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இருக்கத்தான் செய்கிறது. எப்பொழுது மாறும்? இயேசுடைய 2ஆம் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு நித்தியமாய் இருக்கும் பொழுது இந்த சாபங்கள் என்ன செய்கிறது? ஆனால் சாபங்கள் முறிகிறதோ இல்லையோ, சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் என்ன செய்கிறவர்? மாற்றுகிறதான தேவன் அவர். ஆமென். எது நிமித்தமாய் சாபத்தை அவர் மாற்றுகிறார் என்றால், நம்மேல என்ன கூர்ந்தார்? யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவகுமாரனாகிய இயேசு நம்மேல எவ்வளவாய் கைகளை காட்டுங்க. இவ்வளவாய் என் மேலே அவர் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தபடினாலே என் பாவங்களையும், என் சாபங்களையும், என் வியாதிகளையும், என் நோய்களையும், என்னுடைய தரித்திரத்தையும், என்னுடைய இயலாமைகளையும், என் வறுமைகளையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஆகவே என் சாபங்களை அவர் எதாய் மாற்றுகிறார்? ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இன்றைக்கு எந்த மனிதனை நீங்கள் பார்த்தாலும் சாபம் என்று
அனுபவங்களை அல்லது சாபம் என்று சொல்லுகிற வார்த்தைகளை நாம் மறுபடியும் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த சாபத்தை குறித்து நீங்கள் உபாகமம் 20 எழுதி மாத்திர கொள்ளுங்க, 28ஆம் அதிகாரத்தையும் 15ஆம் வசனம் முதல் 68 வசனங்களையும், லேவி ஆகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 46. எழுதுறவர்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15 வசனம் முதல் 68 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுதும், லேவி ஆகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 46 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கு சாபத்தை குறித்தும் எழுதியிருக்கிறது. அதே நேரத்தில் ஆசீர்வாதங்களை குறித்தும் எழுதியிருக்கிறது. இதை அறிந்து கொண்ட ஆவியானவர் மோசேயை கொண்டு நமக்கு காலையிலே சொல்லுகிறார், உன்மேல் வந்த சாபத்தை நான் ஆசீர்வாதமா என்ன செய்கிறவ மாற்றுகிற தேவன். இந்த செய்தியை கேட்பதற்கு முன்னால் வரல, நாம் சொல்லி கொண்டிருக்கலாம், என் வாழ்க்கையில் என்ன இருக்குதுங்க, நான் சர்ச்சைக்கு போகிறேன், ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆனால் என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது, ஒரு சாபம் என்னை தொடர்கிறது. ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு அறிகுறிகளையும் அல்லது லட்சணங்களையும் சாபத்துக்குரிய லட்சணங்களையும் எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டால், தகப்பனுக்கு 50 வயதில் ஒரு வியாதி வந்து மரித்தால் மகனும் அது போலவே 40 அல்லது 45 வயதில் அதே வியாதினாலே மரிக்கிறார். அம்மா ஆக்சிடென்ட்டில் மரித்து போனால் பிள்ளை என்ன செய்கிறார், அதே வயதில் மரித்து போய் விடுகிறார்கள். அம்மாவுக்கு யூட்ரஸ் விலகணும், மகளுக்கும் யூட்ரஸ் விலகணும். ஆகவே தான் நீங்கள் போய் மருத்துவத்தில் கேட்டால், ஒரு வியாதியாய் போனால் உங்கள் அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சா, உங்கள் அம்மாவுக்கு பிபி இருந்துச்சா கேட்குறாங்களே இல்லையா? அவன் கேட்குறானோ இல்லையோ, எல்ஐசி ஏஜென்ட் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பார். நீங்கள் எல்ஐசி ஏஜென்ட் இந்த பிரீமியத்தில் சேர்ந்தால் உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் 10 வருஷத்தில். அப்படியானால் உங்கள் அப்பாவுக்கு பிபி இருக்கிறதா, அவருக்கு இருதய பலவீனம் இருக்கா? ஏன் கேட்குறான் தெரியுமா? பாதியிலே போயிட்டா என்ன கொடுக்கணுமே, சத்தமாக சொல்லுங்க, இன்சூரன்ஸு கிடைக்கும், அதை நீங்கள் கிளைம் பண்ணி என்ன செய்யலாம், வாங்கி கொள்ளலாம் என்பதற்கு அவனும் எதைத்தான் கேட்கிறான், சாபத்தை தான் கேட்கிறான். மருத்துவரும் எதைத்தான் கேட்கிறாரு, உங்கள் முன்னோர்களுக்கு. சரி, பக்கத்தில் இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த குடும்பம் வாழ்ந்திருந்த குடும்பம் ஒரு தலைமுறை 2 தலைமுறையில் இன்னைக்கு அட்ரஸே இல்லாமல் போயிற்று. வாழா வெட்டியாய் திருமணம் பண்ணி கொடுத்த பிள்ளைகள் எங்கே வந்துட்டாங்க, வீட்டில் வந்து வாழா வெட்டியாய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை, மலட்டுத்தன்மைகள், அபாஷன் ஆகிற நிலைகள். வீடு கட்ட நினைத்திருப்பாங்க, வீடு என்ன செய்ய முடியாது, கட்டி பூரணமாய் முடிக்க முடியாது. அப்படி கட்டினாலும் ஏற்ற வேளையில் வீட்டுக்குள்ள போய் குடியேற முடியாது. பிள்ளைகளுக்கு நல்லா படிச்சிருப்பாங்க, வேலைகள் கிடைக்காது. வயது கடந்து போகும், ஏற்ற வயதில் திருமணங்கள் நடக்காது. அப்படியாய் ஒரு பிள்ளை பிறந்துட்டாலுமே அந்த குழந்தை ஊனம் உள்ளதாய், இது சாபத்தினுடைய அறிகுறிகள். ஆசீர்வாதத்தின் அறிகுறிகள் என்றால் என்ன, நேற்றைய விட இன்றைக்கு ஒருபடி உயர்ந்திருப்பது, நாளைக்கு இன்னொருபடி, போன மாதத்தை விட இந்த மாதத்தில் ஒரு ஆசீர்வாதம், போன வருடத்தை விட இந்த வருடத்தில். அப்படின்னா ஆசீர்வாதத்துக்குரிய லட்சணங்களையும் சாபத்துக்குரிய லட்சணங்களையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஒவ்வொரு விசுவாசிகளும் டெய்லி நீங்கள் பைபிளை படிக்கிறதோடு கூட அதே அந்த வேதத்தின் ஒரு பகுதியை வாசிப்பதோடு கூட எதையும் வாசிக்கணும். உபாகமத்தின் புத்தகம் 28 அதிகாரத்தை என்ன செய்யணும், முழுமையாய் வாசிக்கணும். லேவியாகமம் 20 சத்தமாக சொல்லுங்க 6ஆம் அதிகாரத்தையும் இதை வாசிக்கிற பொழுது எது சாபம் எது ஆசீர்வாதம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சாபத்தை நான் எதாய் மாற்ற விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்குது? ரொம்ப பேருக்கு என்ன இல்லை, இப்போவே தூக்கம் வந்துருச்சு. பக்கத்தில் லேசாக தூங்குனா லேசாக அப்படி ஒரு இடிச்சு விடுங்க, காலையிலே என்ன தூக்கம். ஆமாம், எத்தனை பேருக்கு வாழ்க்கையில் சாப ஆசீர்வாதமாய் மாறணும்? சில கை நல்ல கையை தூக்குமா ஐயா, நல்ல தூக்கி. அப்படி சாபங்களை நம்ம ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நான் ஆசீர்வாதமாய் முடிவு பண்ணுவேன். மறுபடியும் அதே வசனத்தை வாசிங்க, உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் யாருக்கு செவி கொடுக்க? பீலேயா என்று சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி. அவன் எங்கிருந்து வந்தான் என்று கேட்டால் மோவாபுடைய
சந்ததியிலே, அதாவது தேவன் அருவருக்கிற, தேவன் விலக்கின, தேவன் ஆலயத்துக்குள் வரக்கூடாது என்று எச்சரித்த ஒரு சந்ததியிலிருந்து கர்த்தர் ஒரு என்ன செய்றாரு, ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறார். நீங்கள் சாபம் பிடித்திருக்கலாம், அல்லது எல்லாராலும் உடைக்கப்பட்டு, அல்லது நம்பிக்கையற்ற உங்களில் இருந்தோ கர்த்தர் என்ன செய்யலாம், ஒரு சந்ததியை கர்த்தருக்காக எழும்ப பண்ணலாம். கையை தட்டலைங்களே, ஹல்லேலூயா. ஒரு சந்ததியை கர்த்தர் என்ன செய்யலாம், சாபம் பிடித்தவன் தான், அருவருப்பாய் பிறந்தவன் தான், ஆனால் அந்த இடத்துல இருந்தும் ஒரு தேவனுக்காய் பயன்படுகிற ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பின. இந்த பீலேயா என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களை அழிக்கிறவன். தீர்க்கதரிசி தான், ஆனால் அவன் எப்படிப்பட்டவனுடைய பேருடைய அர்த்தம், ஜனங்களை டிஸ்ட்ராயர் அப்படின்னு போட்டிருக்கு. அவன் என்ன செஞ்சிருவான், ஜனங்களை அழித்து விடுவான். இந்த ஜனங்களை அழித்து விடுவான் என்ற தீர்க்கதரிசியை குறித்து கொஞ்சம் பார்த்துட்டு மறுபடியும் இதே பகுதிக்கு வரப்போகிறோம். எண்ணாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நீங்க என்ன செய்யணும், நீங்கள் வாசித்து கொண்டே வர வேண்டும். வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எங்க இருந்து பிரயாணம் பண்ணி 430 ஆண்டு காலங்கள் அடிமை வீடாகிய எகிப்திலே இருந்து பிரயாணம் பண்ணி, எங்க இருந்துமா, ஆமா, காரைக்குடியில இருந்து எங்க சருகணிக்கு பிரயாணம் பண்ணி, இப்படி 430 ஆண்டுகள் அடிமைத்தன வீடை விட்டு என்ன செய்றாங்க, அவர்கள் பிரயாணமாய் ஒவ்வொரு நாடுகளையும் கடந்து கடந்து கடந்து. எத்தனை ஆண்டுகள் பிரயாணமாச்சு? என்னம்மா, என்ன உங்க வயசை சொல்றீங்க? எத்தனை ஆண்டுகள்? 40. தெளிவா பேசி பழகணும். 40 ஆண்டு காலங்கள் அவர்கள் வனாந்தரத்தில் என்ன செய்கிறார்கள், நடந்து வருகிறாங்க. நடந்து வருகிற பொழுது அவர்கள் கூடாரங்கள் என்ன செய்தாங்க, குடியிருந்தாங்க. அல்ல விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய செருப்பு என்ன செய்யல, தேஞ்சு போகவே. அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வைங்க, ஏன்னா ஒரு தலைமுறை அப்படித்தான் வந்துச்சு. 40 ஆண்டுகள் அவங்க வரும்பொழுது ஒரு பையனுக்கு ஒரு வயசு. யாருக்கு? யோசுவாவுக்கு எத்தனை வயசு? 40 வயசு. அப்போ வரும்பொழுது இந்த கானான் பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 80 வயசாயிருது. ரைட்டா? சரி, ஒரு வயசுள்ள ஒரு குழந்தை, ஒரு ஜான் அப்படிங்கிற பேருள்ள குழந்தை பிறந்துருச்சு. அதற்கு அம்மா என்ன வாங்கி கொடுத்தா? செருப்பு நல்லா வாங்கி கொடுத்தா, எகிப்தில் செருப்பு. இந்த ஒவ்வொரு வயது போய் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் கேக்கு வெட்டும் பொழுதெல்லாம் அந்த செருப்பு என்ன செய்யுது, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க, வளருது. அன்னைக்கு வாங்கி போட்ட ட்ரெஸ் என்ன செய்யுது, புரியுதா உங்களுக்கு? நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, இந்த கிறிஸ்துமஸுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸை அடுத்த கிறிஸ்துமஸுக்கு போட அவனே தூக்கி என்ன செய்வான், ஏம்மா நான் வளர்ந்துட்டேன், இல்லைப்பா நீ அப்போ வச்சிருந்த சின்ன பிள்ளைய இருக்கும்போது நான் அழகாய் போய் எங்கே வாங்கிட்டு வந்தேன், காரைக்குடி ஐயப்பா சில போய் வாங்கினேன், அதனால என்ன செய்ப்பா, இல்லை மதுரையில் சரவணா ஸ்டோரில் போய் அவன் என்ன சொல்ல, ஏமா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன செய்யலாம், குண்டாயிட்டேன், வளர்ந்துட்டேன், எனக்கு இந்த செருப்பும் சேராது சட்டையும். ஆனால் செருப்பும் வளர்ந்துச்சு, ட்ரெஸ்ஸும். அடுத்து சொல்றாரு அவருடைய கால்கள் வீக்கம். இப்போ இங்கிருந்து நீங்கள் பிரயாணமாய் புதுக்கோட்டைக்கு போங்க, போகக்குள்ள 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு உங்கள் கால் என்ன செஞ்சிடும், விங்குமா விங்காதா? 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் நடக்கிறாங்க, அவர்களுக்கு ஒரு நோயும் வந்ததே இல்லை. அல்லேலூயா. அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததினாலே நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், செருப்பு தேயலை, ட்ரெஸ்ஸு சிறிதாய் போகலை, பழுதாயும் போகலை, அவளுக்கு ஒரு நோயும் என்ன செய்யலை, நோய்களும் இல்லாமல் அவர்கள் என்ன செய்தார்கள், ஆண்டவர் வானத்தில் இருந்து தூதர்கள் உண்ணக்கூடிய அப்பத்தை என்ன செய்தாரா, அதற்கு பேரு தான் மன்னா. என்ன பேருமா? நம்ம மல்லி இலை இருக்கு பாருங்க, மல்லி இலை இல்லை, மல்லி தனியாக சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மல்லி விதை அளவில் அது பூமியில் வந்து என்ன செய்யுது, கீழே வந்து அழகாக பனி என்ன செய்யும், படரும், அதுக்கு மேலே மன்னா என்ன செய்யும், பொழியும், அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன பெய்திரும், பனி. அப்போ நான் ஃப்ரிட்ஜியை கண்டுபிடிச்சவரே யாரு தான்? சத்தமாக சொல்ல மாட்டேங்கேமால தம்பி, சத்தமா? ஆமாம், அது யார் கண்டுபிடிச்சது? ஆனால் ஆண்டவர் தான், எங்கள் ஆண்டவர் கண்டுபிடிச்சாருன்னு போய் நீங்கள் போய் வசந்த் அன்கோவில் கேட்டிங்கன்னா அவன் சும்மாலாம் கொடுக்க மாட்டான். அதுக்கு நீங்கள் 20,000 50 30,000 என்ன செய்யணும், கட்டி தான் வாங்கணும். இந்த சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணவரே யார் தான்? சத்தமாக சொல்ல மாட்டேமால. நாளைக்கு மீட்டிங்கில் அல்லேலூயா பார்த்தீங்களா, அதுக்கு உட்கார்ந்தா இருக்கீங்க. சரி சரி, இன்னும் போதுமையா உன் பேச்சை கேட்டு
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அழகா கீழே ஒரு பனிப்படலம், அதற்கு மேலே ஒரு மன்னா, அதற்கு மேலே ஒரு லேயர், ஒரு அடுக்கு, என்னது பனி. அதை லைட்டாக அப்படி விளக்கிட்டு என்ன செய்யணும், ஒரு வேளை நம்ம அளவில் சொல்கிறேன், ஒரு வீட்டுக்கு அப்பா அம்மா 2 பிள்ளைகளுக்கு எவ்வளோ வேணும் ஒரு நாளைக்கு அரிசி சாப்பாட்டு? எவ்வளவு? 1 கிலோ போதுங்களா? சரி, 1 கிலோன்னா அவ்வளோதான் என்ன செய்யணும். அதற்கு மிஞ்சி அதை தோசையாய் என்ன செய்யலாம், சப்பாத்தியாய் பண்ணிக்கலாம், தோசையாய், இட்லியாய், ஆப்பமா, இடியாப்பமா, என்ன வேணாலும் என்ன செய்யலாம். அதனுடைய டேஸ்ட், ருசி என்னன்னு கேட்டால் தேனிலிட்ட. நானும் காலையில் ஏதாவது பணியார கடை இருக்குன்னு பார்த்தா ஒரு கடை கிடையாது. நம்ம ஊரில் ஆச்சி விற்கிறா பணியார கடை, அந்த பணியாரம் என்னல்ல, அது நெய்யிலையும் கிடையாது, தேனிலிட்டதும் கிடையாது, பாமாயில் சுட்ட ரேஷங்கடை பாமாயில் என்ன வருது. ஆனால் என்னைக்காவது ஒரு ஆட்சி இல்லை அம்மா தேனிலிட்ட பணியாரத்தை சமைச்சு கொடுத்துருக்காளா? ஐயா, உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கு உங்கள் வீட்டம்மா ஏதாவது? இல்லை உங்கள் அம்மா, இல்லை ஆச்சி? இன்னைக்கு பாருங்க, தேனை வாங்கி அப்படி அதைத்தான் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சா குல்லப் ஜாமுங்கிறான். என்னது, எங்கே போட்டு வச்சுறது? அப்படின்னா அனுதினமும் 40 வருஷமும் என்ன சாப்பிட்ருக்காங்க? அதான் தேனிலிட்ட. ஆமாம், குல்லப் ஜாம் என்ன செய்யறான், சாப்பிட்டு 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 அவங்களுக்கு என்ன ஆகி போயிருச்சா? சரி, ஆண்டவர் பாருங்களேன் அழகாக, இதுதான் ஆசீர்வாதத்துடைய. இப்படிப்பட்ட இந்த ஜனங்கள் ஒவ்வொரு தேசத்தை சந்தித்து பிரயாணமாய் வந்து அவர்கள் மோவாப் என்கிற தேசத்துக்குள்ள என்ன செய்தாங்க, உள்ள நுழைஞ்சாங்க. வாசிங்க 1ஆம் வசனத்தை மறுபடி. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் இருக்கும் மோவாபினுடைய அந்த சமவெளியில் என்ன செய்தாங்க, வந்து பாளையம் டெண்டு போட்டு என்ன செய்றாங்க, அவர்கள் குடியிருக்கிறார்கள். டெண்டு போட்டு குடியிருக்கிறத கேட்ட உடனே, பார்த்த உடனே அந்த ராஜாவுக்கு வந்த பிரச்சனை. 2ஆம் வசனம் வாசிங்க. அப்படி அந்த பாலாக் என்பதுதான் யாரு, இந்த மோவாப்பு தேசத்துடைய. ஐயா மட்டும் கேள்வி கேட்பேன், சரிங்களா, கவனமா இருக்கணும். ஆமா, இந்த தேசத்துடைய ராஜா பேர் என்ன பேரு? பாலாக். என்னது? இந்த பாலாக் அப்படின்னாலும் என்ன அர்த்தமா? நாசம் பண்றவனா. என்னையா, நாசம் பண்ணுகிறவன், ஒண்ணுமே இல்லாத எம்டி, வெறுமையானவன், வீணாக்குகிற. 3 அர்த்தம் இருக்குது. பாலாக்குன்னு என்ன அர்த்தம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நாசம் பண்ணுகிறவன், வெறுமையாக்குகிறவன், வீணாக்குகிறவன். இந்த லிஸ்ட்ல கொஞ்சம் பேசிட்டு நான் வரலான்னு நினைக்கிறேன். நமக்கு பேர்லாம் அழகழகா வச்சிருக்கிறாங்கல்ல, நம்ம பேர் பாலாக்கல்ல. ஆனா நம்முடைய கேரக்டர் என்ன? கேரக்டர் நாசம் பண்ணுகிறோம். மற்றவங்க நல்லா இருந்தா சொந்தக்காருக்கு என்ன பிடிக்கிறது இல்லை. நீ சைக்கிளில் போனவங்க ஒரு பைக் வாங்கிட்டா பக்கத்து வீட்டில் என்ன சொல்லுவாங்க, வந்து மாலையா போட்டு வாழ்த்துவாங்க. அவனுக்கு எப்படி இந்த பைக்கு? அடுத்து ஒரு காரு வாங்கிட்டா எப்படி இந்த காரு? ஒரு மாடி, இன்னொரு மாடி எடுத்துட்டா என்ன வந்துடும்? இன்னைக்கு இந்த மந்திரவாதம், ஏவல், செய்வன் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, யாரும் நல்லா இருக்கிற யாருக்கும் இந்த உலகத்தில் பிடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க. நான் நல்லா இருக்கிறது எங்கள் எதிராளிக்கு, எங்கள் எதிர் வீட்டுக்காரங்களுக்கு, இல்லை எங்கள் சொந்தக்காரங்களுக்கு, இல்லை எங்கள் அண்ணன் தம்பிக்கு பிடிக்கும்னு சொல்லி எத்தனை பேர்? ஒரு தங்கச்சி ஒரு நாள் வந்து சொன்னா, நான் வந்து ஜெபம் பண்ணுறேன், அவளுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி என்ன செய்தது, அலக்கழிச்சு சொல்லுகிறது. அப்போ கேட்ட, நீ எதுக்கு வந்த, ஏன் வந்த? நானா வரலை, இவளுக்கு அப்பாவே என்ன செய்தாரு, என்னை ஏவி விட்டு. யாரு சொல்லுங்கம்மா? அப்பா அப்படி ஏவல் பண்ணுவாரா? ஐயா நீங்கள் சொல்லுங்க, பண்ணுவாரா? பண்ணவே நான் கேட்குறேன். அப்படின்னா அப்பா ஒரு 10 வயசு பிள்ளைய கெடுக்கிறானே, இன்னொன்று சொல்ல மாட்டேங்கிறீங்க. வாயை திறந்து, தலையை மட்டும் ஆட்டக்கூடாது, ஓனா மாதிரி வாயை திறக்கணும். வாயை திறந்து சொல்லுங்க, செய்கிறாங்களே இல்லையா? பெத்த பிள்ளைய பேப்பரில் வாசிக்கிறோமே. மனிதன் எப்படிப்பட்டவனா? நாசம். பாலாக்குன்னு அர்த்தம் என்ன? நம்ம யாரா இருக்கக்கூடாது, நாசம் பண்ணுகிறவர்களாய். ஆண்டவர் உங்க கையில் ஒரு வேலையை, அல்ல ஒரு குடும்பத்தை, ஒரு படிப்பை, ஒரு ஊழியத்தை கொடுத்தா அதை நாசமாய் சொல்லுங்க. வார்த்தை வரமாட்டேங்குதோ? இந்த நாசங்கிற வார்த்தையை சொல்ல நம்ம என்ன செய்வோம்? யாரையாவது பார்த்து, நீ போக பஸ் ஸ்டாண்ட்ல நின்று, ஏப்பா நீ நாசமா பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கே தெரியும். என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதிர் விட்டு காக்காட்டு போய், ஏக்கா வா 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 வா, நீ நாசமா போவ, அப்படி என்ன கிடைக்கும்?
என்ன கிடைக்குமா பாப்பா? என்ன கிடைக்கும்? நான் சொல்றது புரியுதா? தோத்திரம். என்ன தம்பி கிடைக்கும்? உண்மையாவா? அப்படின்னா சிங்கப்பூரில் போய் சொல்லி பார்ப்போமே, அங்கே என்ன தான் கிடைக்கும்? ஆமாம், நல்ல முதுகில் நல்லா கிடைச்சிடும். இவன் யாரு? அப்படி உங்களுக்கு கொடுத்தப்பட்ட குடும்பம், உங்களுக்கு கொடுத்தப்பட்ட சபை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, உங்களுக்கு கொடுத்த படிப்பன் என்ன செய்யாது? சத்தமா சொல்லுங்க, நாசோ. சரி, ரெண்டாவது வெறுமை, வெறுமையாக்குறது. ஒருத்தர் கையில் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, அந்த பொருளை என்ன செஞ்சிருவாங்க? இப்போ நம்ம பிள்ளைகள் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, மொபைல் ஃபோன் உங்கள் பிள்ளைகிட்ட கொடுங்க, பிரித்து அது அதோட கூட என்ன செஞ்சிடும்? சிலர் கையில் சில பொருளை என்ன செய்யக்கூடாது? கொடுத்துட்டீங்கன்னு வைங்க. நான் வாகனத்தை கொடுத்துருக்குறேன், அந்த வாகனம் எவ்வளோ டேமேஜ் ஆகி வந்துச்சுன்னு ஆண்டவர் உங்களுக்கு கையில் ஒரு தாளந்துகள், பாடுகிற தாளந்து, ஜெபிக்கிற தாளந்து, இல்லை ஊழியம் செய்கிற தாளந்து அல்லது உதவி செய்கிற தாளந்து இருக்குன்னா அதை ஒன்றை என்ன செய்யணும்? 2 தாளந்தை வாங்கினவன் என்ன செய்தான்? 2 தாளந்து சம்பாதித்தான். 5 தாளந்து வாங்கினவன், அவனை 1 தாளந்து வாங்கினவன் புதைச்சு மண்ணில் என்ன செய்தான்? போட்டுட்டு கலைஞர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். இப்படி, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் அறுக்காத இடத்தில் பிடிச்சி அவனை எங்கே போடுறான்ட்டார்? ஜெயிலில். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, வெறுமை ஆக்காதீங்க. உங்களுக்கு கொடுத்த நேரத்தை வெறுமை ஆக்காதீங்க. அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் ஒரு நம்ம எத்தனை மணி நேரங்கள் பிரிச்சிருக்கிறோம்? வேலை செய்ய எத்தனை மணி நேரம் சொல்லுங்க, வாயை திறந்து. சரி, தூங்குறதுக்கு சரி, மீதி 8 மணி நேரம் என்ன செய்கிறோம்? என்ன செய்கிறோம்? இப்போ ஐடி வேலையில் பார்க்குறவங்க அமெரிக்கா கம்பெனியில் வேலை பார்த்தா எத்தனை மணி நேரம் தம்பி? 9 மணி நேரமா? பரவாயில்ல, மனம் இறங்கியிருக்காங்க. ஒன்றும் 12 ஹவர்ஸ் என்ன செய்யணும்? ரைட். சில ப்ரைவேட் கம்பெனியில் போனால் எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும்? 12 மணி நேரம். சரியா? அப்போ நான் 8 8 8ன்னு சொல்லி பிரிச்சிருக்கிறானே, எதற்காக? 8 மணி நேரம் தான். அதுக்கு மேலே தூங்க நமக்கு என்ன வருது? குளிர் நேரம். இன்னொரு பெட்ஷீட்டை மூடுனா அம்மா காலையில் எழுப்ப ஏண்டி 8 மணிக்கு ஆராதனை, எப்போ வழக்கமாக 10 மணிக்கு வைக்கிற 8 மணி வச்சுட்டாருடி, சீக்கிரம் எழும்பு போவா அப்படின்ட்டு என்ன செய்யறது? நேரத்தை வீணடிக்காத. மொபைலில் உட்கார்ந்தா சேட்டிங் பண்ணி 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 என்ன செய்யறது? ஜாக்கிரதை வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க. இன்னைக்கு எங்கே நீங்கள் போங்க, மொபைல் வந்ததுனால பாருங்களேன், பஸ் ஸ்டாண்டில் பெரிய சத்தமே, பஸ்ஸுக்குள்ளே சத்தம் கேட்குறதே, ட்ரெயின்லேயும் சரி ஃப்ளைட்லேயும் சத்தமே. வீட்டுக்குள்ளே வாங்களேன், 4 பேர் இருந்தால் 4 பேருக்கு கையில் 4 ஃபோனு, 4 திசைகள். ஒருத்தர் கிழக்கு பக்கமாய் போகிறார், இன்னொருத்தர் மேற்கு பக்கமாய், ஒருத்தர் தெற்கு பக்கமாய். எல்லா கம்யூனிகேஷனும் வீட்டுக்குள்ளே. யார்? எப்படி தான்? ஃபோனில். என்னது? வாழ்க்கை வீணடிக்காத. கர்த்தர் கொடுத்த நேரத்தை பிரயோஜனப்படுத்து. சிலர் சேட்டிங், சிலர் கேம்ஸ், சிலருக்கு கிரிக்கெட் பைத்தியம், ஸ்போர்ட்ஸ். என்ன செய்யறது? கிடைச்ச 5 நிமிஷத்தில் எதை நோண்டிடுவான். சொல்லுங்களேன். இங்கே ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, என்ன நீ கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாலும் சரி, நான் சொல்லுகிற ஒரு சத்தியத்தை, நீ மொபைலில் உன் நாட்களை உன் நேரத்தை வீண் அடிக்கிறன்னா நீ பீலையாமல்ல, நீ பாலாக்கு. உன் பேரு நாசமாக்குறவன், உன் பேர் என்னது? வெறுமையாக்குறவன். ஆண்டவர் கொடுத்த நேரத்தை வெறுமையாக்காதுங்க, ஆக்கப்பூர்வமான ஏதாவது ஒரு காரியத்தை செய்யுங்க. அல்லேலூயா. அது ஏன் சர்ச்சில் நான் சொல்லிக் கொடுக்குற ஒரு பாணி. எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு என் பிள்ளைகள் சொல்லும். வேலை இல்லைப்பா, நான் ஃப்ரீ. அப்படியா? நீ போன தீபாவளிக்கு அண்டா குண்டா எல்லாம் பானையில் என்ன செய்த? சொல்லுங்கம்மா. கழுவி எங்கே வச்ச? எங்கம்மா? என்ன மாதிரி? அந்த மாதிரி மேலே வச்சல, அதை மறுபடி கீழே இறக்கி என்ன செய்? மறுபடி கழுவி மேலே என்ன செய்? துவைச்சி அயன் பண்ணி ட்ரெஸ் எங்கே வச்ச? அதே மாதிரியில் நீ வச்ச. அந்த மாதிரியை மறுபடியும் கீழே எடுத்து என்ன செஞ்சுக்க? மறுபடியும் அழுக்காக்கி மறுபடியும் உனக்கு வேலை இல்லை தானே சொன்னேன். நான் வீணாக உங்கள் நேரத்தை என்ன செய்யக்கூடாது? கர்த்தர் கொடுத்த நேரத்தை நீங்கள் வேதங்களை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, கூடி கூடி ஜெபம் பண்ணுங்க. உங்களால் முடிந்தால் இன்னிடத்துல போய் இயேசுவின் அன்பை குறித்து சொல்லுங்க. எதிர்ப்பு இருக்கா? சும்மாவது ப்ரேயர் வாக்கு போங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன வாக்கிங் போங்க? வாக்கிங் போனால் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் வந்துடும். ஆமென். பிபி கண்ட்ரோலாக வந்துடும், சுகர் கண்ட்ரோலாக வந்துடும். ஸ்லிம்மாக பாப்பாவிருந்து பீப்பாவான நீ மறுபடியும் யாரா மாறிடுவே? அல்லேலூயா. தோத்துறோம். ஆமென். அதுக்கு தான் அக்கா ஸ்ட்ராங்காக அல்லேலூயான்னாவன். சரீரம் என்ன செய்யணுமா? சும்மாவே இருந்தால் சோம்பேறி.
ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சும்மா இருந்தா அது ஒரு ஒர்க் ஷாப்பாய் மாறும். யாருடைய ஒர்க் ஷாப்னா? பிசாசுடைய. தாவீது பாருங்களேன், யுத்த காலத்தில் எங்க போயிருக்கணும்? யுத்தம் செய்ய போகாம வீட்டில் என்ன செஞ்சிட்டாரு? படுத்து. அது யோபாபு இருக்கிறாரு, ஜனங்கள் இருக்கிறாங்க, படுத்தாரு. படுத்தா ரொம்ப நேரம் என்ன வரல ராஜாவுக்கு? தூக்கம் வரலன்னு உடனே மேலே டெரஸில் என்ன போயிட்டாரு? எங்கே போயிட்டாரு? மொட்டை மாடி. ரொம்ப பேர் இன்னைக்கு எங்க மொட்டை மாடியில் வாலிப தம்பி வாலிப பிள்ளை போறான்னா பார்த்துக்க. புருஷன் வீட்டுக்குள்ளே காப்பி குடிச்சிட்டு இருக்கிறாரு, மனைவி மொட்டை மாடியில் போறான்னா பார்த்துக்கங்க. மனைவி இருக்கும்போது புருஷன் மொட்டை மாடியில் போய் ரொம்ப நேரம் பேசுறாருன்னா நான் சொல்லலை. இவர் மொட்டை மாடியில் போய் என்ன செய்றாரு? வாக்கிங் போறாரு. யுத்தம் பண்ண வேண்டிய அதான் நேரத்தை வீணாக்காதீங்க. படிக்க வேண்டிய நேரத்தில் பிள்ளைகள் படிக்கணும். டேய், கை இருக்காது பார்த்துக்க. பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும், உங்கள் பக்கமே வச்சுக்கணும். சரியா? உங்கள் பிள்ளைகள் அதான் சொல்ல, சர்ச்சைக்கு வந்து வீணாக போகக்கூடவே உங்கள் பக்கமே. நம்ம என்ன சரி, சிறு பிள்ளைகள் முன்னாலே போகட்டும், நான் பின்னாலே இருக்கிறேன். இருந்து என்ன உன் பிள்ளை என்ன திருந்தது? என்ன திருந்தது? அவன் கையெல்லாம் குஷ்ரோகி கை மாதிரி இப்படி போயிட்டு இருக்குது. செஞ்சானுங்க பார்த்தேன். உனக்குமா குஷ்ரோகம்? காக்காவலி வந்துச்சா உனக்கு? ஒழுங்கா முன்னாடி உட்காந்துக்க. சோத்திரம். ஒரு அல்லலியோ சொல்லுங்க பெரியவங்க. பின்னாடி ஒரு ஐயா அப்படி முறிச்சு பார்க்குறாரு. இவன் என்ன பேசுகிறான்? ஆமாம், பேச வேண்டிய பேச்சுட்டு தானே போகணும். சொல்ல வேண்டியதை என் நம்ம பிள்ளை தான் நாளைக்கு கலெக்டர் ஆகணும். ஒருத்தரும் தலையாட்ட மாட்டேங்கிறீங்க. நம்ம பிள்ளை தான் ஜட்ஜி ஆகணும். நம்ம பிள்ளை தான் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ்ஸா மாறணுமா வேண்டாமா? நம்ம பிள்ளை தான் நல்ல பைலட் ஆகணும். நம்ம பிள்ளை தான் நல்ல லாயர் ஆகணும். நம்ம பிள்ளை தான் நல்ல டாக்டரா. என்ன விரும்புறீங்க? என்ன விரும்புறீங்க? ஒரு கழுதை தலையாட்டிட்டு வந்துச்சு. எங்க? ஓ, எங்க வந்துச்சு? ஆமேன்னு யாரும் அழுத்தமா சொன்னீங்களே. எங்க வந்துச்சு அந்த கழுதை? இயேசுவை சுமந்துட்டு எப்படி வந்துச்சு? ஓசன்னா பாடுவோம் உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன் அப்படின்னு ஓசன்னா பாடுவோம். இன்னைக்கும் சில அதே உட்காந்துக்கிட்டே இருக்காது. இப்படி யாரு? நான் சொல்ல. அது என்னது? அது என்னது? சிலருக்கு புரிஞ்சிட்டு. நான் திட்டலைங்க, நான் உள்ளது தான் சொல்றேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நேரத்தை என்ன செய்யாதீங்க. தாவீது வீணாக்கி மேலே போய் ஒப்பரிய மேலே இருந்து ஒரு அந்நிய ஸ்திரியை கண்டு விபச்சார பாவம் செய்து கொலை செய்து கொலைகாரனாய் நீங்க மாறணுமா? அதனால் தேவன் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தில், உங்களுக்கு கொடுப்பட்ட நேரத்தில் நல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்களேன். உங்கள் குடும்பத்தில் இன்னும் மனம் மாறலை, அற்புதங்கள் நடக்கலை, விடுதலை கிடைக்கல, கடன் பாரம் ஒழியலை, ஆமாவா இல்லையா? நோய் போகலை. இதற்கெல்லாம் ஜபிக்க யார் இருக்கிறா? எலையேசர் பாஸ்டர் இருக்காரா? அவங்க வீட்டம்மா இருக்குதா? யார் இருக்கா? உங்கள் காரியத்தை நீங்கள் தான் ஜபிக்கணும். அழுகிற பிள்ளை தான். ஆமாம், பாஸ்டர் அழுதா மட்டும் கிடைக்கும், பால் கிடைக்கும். அந்த பால் ஆவின் பாலாக தான் இருக்கும். ஒரிஜினல் ஒட்டக பால் வேண்டாம். என்ன செய்ய? நீ உனக்கும் புரியவே இல்லை தம்பி. தோத்திரம். ஆமாம், அதுதான் அடிக்கடியாவது கூப்பிட முடியாது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை சும்மா அந்த என்ன பூவு, குறிஞ்சி பூ பூத்த மாதிரி கூப்பிட்டீங்கன்னா எப்படி? என்ன பிரதர் கூடுவீங்களா? கூடுவீங்களா? எக்ரிமெண்ட் போட்டார். அப்படின்னா தான் நான் சொல்லி வர ஸ்டைலு உங்களுக்கு புரியும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நேரத்தை என்ன செய்யாதீங்க. ஆமா, வீணாக ஒருவேளை உங்களுக்கு ஒருவேளை அந்த கேம் பார்க்குறேன்னா கொஞ்சம் அதில் கேமுக்குள்ளே பொழைஞ்சா வெளியில் நீ வர வாழ்க்கை கேம் ஆடித்தோம். இன்னைக்கு ரொம்ப பேர் வாழ்க்கை என்ன ஆடிட்டு இருக்குது? ஐயா, ஆண்டவர் உங்களோடு எச்சரிக்கிறார். உங்கள் நேரத்தை வீணடிக்கவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதான் சொன்னேன், சமையல் பண்ண சரியில்லையா அந்த சாம்பார் ஊற்றிட்டு வேற ஒரு சாம்பார் வையேன். எப்படியோ 2 மணி நேரம் என்ன செய்யணும்? வீணாகவே. துவைச்ச துணியை நல்லா அடித்து கிளிங்களே, அடுத்த ஒரு துணி வாங்கலாமே. நேரத்தை என்ன செய்யாத வீட்டு. அதான் சொன்னேன், சில வீடுகள் எல்லாம் போனால் எப்படி இருக்குது? கட்சி கொடியா தொங்குது, குப்பையா. உங்கள் வீடை சுத்தமாக வைக்கணும். ரொம்ப ஜாக்கிரதை. ஆமென். நேரத்தை வீணாக்கவே. சரி, முதலாவது அவனுக்கு பேர் என்னங்க? நாசம் பண்ணுறவன். 2வது, உங்கள் நேரத்தை என்ன செய்யாதீங்க. நீ ஸ்கூலில் போனவங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. காலேஜ் போனவங்க படிப்பை வீணாக்காதீங்க. கம்பெனியில் வேலைக்கு உங்கள் சொந்த நிலத்திலே விவசாயம் பண்ணினா அந்த நேரத்தை வீணாக்காதீங்க. நேரம் விலையேற பெற்றது, பொன்னை பார்க்கலும். இப்போ கொஞ்சம் முன்னாடி 5 நிமிஷம் போச்சு, அந்த நிமிஷம் நாளைக்கு வருமா? வரவே
ஆகவே ரொம்ப ஜாக்கிரதை. மூன்றாவது ஒரு அர்த்தம் வீணாக்குதல். வெறுமையாக்குறது என்பது வேறு, சிலர் வீணாக்குவது. இது இது யாருடைய பேருக்கு அர்த்தம்? பாலாக் என்ற இந்த ராஜா. இப்ப இங்க வந்துருங்க, எண்ணாகமம் 22:2 மறுபடியும் வாசிங்க. இஸ்ரவேலர் பாலாக் என்ன செய்யறான்? அந்த ராஜா கேள்விப்படுகிறான். என்ன கேள்விப்படுகிறான்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எமோரியர்களுக்கு, எபூசியர்கள் என்று ஒரு 7 ஜாதி ஜனங்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு செய்த எல்லா செயல்களும் யாரு கேள்விப்பட்டா? சத்தமா சொல்லுங்கம்மா, பின்னால பாட்டியம்மா சொல்லுங்க. யாரு? பல்லாக்குனாவது சொல்லுங்களேன். ஆமா, என்னாக்கு? பாலாக் அப்படிங்கிற ராஜா என்ன செய்யறா? கேள்விப்படுறான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த சபையிலே செய்கிற ஊழியங்களை தேவனை அறியாத ஜனங்களும் ஊரார்களும் கேள்விப்பட போறாங்க. கேள்விப்பட்டு என்ன செய்யுமா? நீங்க செய்யற ஊழியம், நீங்க செய்யற ஜெபம், நீங்க செய்யற அற்புதம், நீங்க செய்யற அடையாளங்களை மற்றவர்கள் கேள்விப்படணுமா வேண்டாமா? உங்களை கேள்விப்பட்டு இந்த தெருவில் இந்த அக்கா இருக்கிறாளேன்னு உங்க வீட்டை தேடி வரணும். இந்த தெருவில் இந்த அண்ணன் இருக்காங்களே, அவங்க ஜெபம் பண்றவங்களாமே, அவங்ககிட்ட என்ன செஞ்சேன்? தேடி வரணும். இந்த ஊர்ல இந்த தெருவில் இந்த சர்ச்சை இருக்காம, இயேசு நம்முடைய திருச்சபை இருக்காம அந்த சொல்லி பாஸ்டரை தேடி என்ன செய்யணும்? நீங்கள் இருக்கிறதை கேள்விப்படணும். இல்லைங்க, நாங்கள் இருக்கிறது யாருக்குமே தெரியாதுன்னா உங்க ஊழியம் இல்லைன்னு அர்த்தம், உங்க சபை இல்லைன்னு அர்த்தம், உங்களுடைய குடும்பம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க செய்யறதை யாராவது ஒருவர் சத்தமா வாயை திறந்து சத்தமா சொல்ல என்ன செய்யணும்யா? கேள்விப்படணும். ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரன், ஒரு சபை இருக்கிறதை மற்றவர்கள் கேள்விப்படணும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதி என்கிற ரோம அதிகாரி யாரை குறித்து கேள்விப்பட்டு? பேதுருவை குறித்து. ஆமா, என்ன குறித்து? உங்க மொழியே தெரியுது, என்ன குறித்து கேள்வியே படலையா? உங்களை குறித்து கேள்விப்படணும். அல்லேலூயா, உங்களை குறித்து கேள்விப்படணும். பாருங்க, கேள்விப்பட்டு. சரி வாசிங்க. ஜனங்கள் கர்த்தர் அதுக்குள்ள ஒரு தீர்க்க தரிசனம் வைக்கிறாரு. உங்க ஊழியத்தை இந்த சுத்திகரிப்பின் நாட்களுக்கு பின்பு அநேகர் கேள்விப்பட போகிறார்கள். அநேகர் இந்த அட்ரஸை கேட்டு வரப்போறாங்க. அநேகர் உங்களை தேடி ஜெபிக்க வரப்போறாங்க. என்ன இயேசுட்ட வழி நடத்துங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க என்று ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன போறாங்க? எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? ஆமா, சிலருக்கு இன்னும் விசுவாசம் வரல. உங்களை தேடி யாரும் வரவே பிசாசு கூட வரமாட்டான். ஆமா, தேடி என்ன செய்யணுயா? வர வேண்டும். கேள்விப்பட்டு வந்தவர்கள் மாத்திரமல்ல, அந்த ஜனங்கள் எப்படி இருந்தார்களா? சத்தமா வாசிமா, சத்தமாய் சொல்லு தம்பி. ஏராளமாய் நம்முடைய சபையை கர்த்தர் ஏராளமாய் பெருக பண்ணுவா. எத்தனை பேருக்குள்ள அந்த விசுவாசம்? என் ஊழியத்தை ஏராளமாய் பெருக பண்ணுவா. எங்களுடைய லைவ் ப்ரோக்ராமை ஏராளமாய் பெருக பண்ணுவா. எங்களுடைய பாடலை ஏராளமாய் பெருக பண்ணுவா. எங்களுடைய சபையின் எண்ணிக்கை கர்த்தர் ஏராளமாய். என்னோட இன்ட்ரெஸ்டா இல்லையா? ஆவியில கொஞ்சம் சோர்வு, எனக்கு ஆவியில கொஞ்சம் அந்த அபிஷேகம் ஒத்து வர மாட்டேங்க உங்களோட. என் வேகத்தில் நான் கேரளாக்காரன் வேகமாக இருப்பேன். வேகமாக தான் என்ன செய்யணும்? உங்களை மாதிரி இந்த லிப்ஸ்டிக் போட்டு ஒரு பஸ்ஸு போகுது. என்ன பஸ்ஸு? அதுக்கு என்ன போட்டு விட்ருக்கான்? லிப்ஸ்டிக்கு நம்ம போடுறோம்ல உதட்டில், அது மாதிரி அடிச்சு விட்ருக்காங்களே, அந்த பஸ்ஸு வேகத்தில் கிடையாது. எப்படி பஸ்ஸு வேகமாக இருக்கணும்? ப்ரைவேட் பஸ்ஸு சென்னை போகிற வேகத்தில் இருக்கு. ஆமாம் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் திரளான ஜனங்க, அங்கே என்ன ஜனங்கள் இருந்தாங்களா? ஏராளம். ஐயா, இந்த ஏராள ஜனத்தோடைய ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாம், ஈசாக். ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஒரே. இஸ்மாயில் உங்களை கோர்ட்டில் கேஸ் போட்டுருவான். நம்ம சொல்றது. ஆனால் எத்தனை பிள்ளைங்க மொத்தம் சொல்லுங்க, யாருக்கு தெரியும் பார்ப்போம். அவங்களுக்கு இன்னைக்கு என்னதுன்னா டபுள் சாப்பாடு கொடுக்கப்படும். உங்க பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? உனக்கு எப்பா பையன் 2. அதிர்ச்சா? ஏம்மா பக்கத்தில் உங்களுக்கு வாயை திறந்தா வந்து என்னம்மா? ஐயா உங்களுக்கு 4 சொன்னீங்க. அண்ணே ஐயா உங்களுக்கு 2 பிள்ளைங்க. அவ்வளோதான். அரசாங்கமே 2 தானே சொல்லியிருக்கு, பிறகு இதுக்கு 3. ரைட்டு. என்னப்பா என் பக்கம் திரும்பி கேட்டுறாது ஏங்குறாங்க. சரி அம்மா உங்களுக்கு எத்தனை பிள்ளையா? பிள்ளை இல்லையா?
வேற யார்கிட்ட கேட்க, யாரையும் கேட்க முடியல, ஒரு சைஸெல்லாம் உட்காந்துருக்கீங்க. பின்னால் அம்மா எத்தனை பிள்ளைய, அது வெக்கம் வந்துருச்சு பாரு. இந்த 60 வயசுல என்ன வெக்கம், கட்டி கொடுக்குற அந்த டைம்ல வெக்கம் வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. மறந்து யாருக்கு, உனக்கு யார் தெரியுமா, 3 பேர். அப்போ கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் கொடுத்துருக்காரா? ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள்? என்னம்மா யாரோ சொல்ற மாதிரி இருக்கடே, மொத்தம் 6 பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. 1 சாராளுக்கு பெற்ற பிள்ளை ஈசாக்கு, ஒரு பிள்ளை. ஆகாருக்கு கேத்துராள், அவளுக்கு எத்தனை? அதுதான் இன்னைக்கு இருக்கிற அரேபியன் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம், புரிஞ்சுக்கங்க சரியா? இப்படி 6 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அவர் பேர் தான் என்னது? ஈசாக்கு. அந்த ஈசாக்குக்கு எத்தனை பிள்ளைங்க? ஃபோன் போட்டு கேட்டுருமா? 222281 நம்பர் போடுங்க சீக்கிரம். எத்தனை பிள்ளைங்க? 2 பசங்க. ஒருத்தர் பேரு, இன்னொருத்தர் பேரு சாரி. ஏசா என்ன செய்வாரு? வனாந்தரத்தில் வேட்டையாடுவார். யாக்கோபு அம்மா சுடுதாரை பிடிச்சிக்கிட்டே கிச்சனில் சுற்றி வருவார். யாரு? யாக்கோபு. யாக்கோவுக்கு இப்போ எத்தனை பிள்ளைங்க? ஐயா முடிச்சுடுறேன் கரெக்டாக, ஏன் வாட்ச பார்க்குறீங்க? எனக்கு இது மட்டும்தான் கொஞ்சம், ஆமாம் கொஞ்சம் என்னோட ஒத்துழைங்க. ரைட்டு, அல்லேலூயா. ஏன்னா நாளைக்கு கூட்டம் இல்லைல்ல, இன்னைக்கு என்ன முடிச்சு தான் போகணும். எவ்வளோ பேசணும் அவ்வளோ பாருங்க, எத்தனை டைரி எழுதிட்டு வந்திருக்கேன்னு. ஐயோ, பேசி தான் உங்களெல்லாம் விடுவேன். அவர் ஒரு மணி நேரம் சொன்னால் நான் விட்டுருவேனா? கர்த்தர் நல்லவர். ஆமே, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ இந்த ஈசாக்கு, யாக்கோவுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 ஆண் பிள்ளைகள், ஒரு சாரி. இப்படி 13 பிள்ளைகள் இருந்தவங்க. அதில் முன்கூட்டியே எகிப்துக்கு யார் போயிட்டா? யோசேப்பு போயிட்டாரு. அதற்கு பின்பு 70 பேர் என்ன செய்தாங்களா? டோட்டல் 70 பேர் போய் 430 வருடத்தில் திரளான ஜனங்களாய் மாற்றினார்கள். இதில் ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது. சின்னவன் நீ, என்ன வார்த்தை வரமாட்டேங்குது, சிறியவன் பலத்த. சருகணியினுடைய தேவசபை பார்த்து கத்த சொல்லுகிறார், நீ சின்னவன் ஆயிரும், நீ சிறியவன் பலத்த ஜாதி. நம்ம சொல்லணும், நம்ம பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க, நீ சின்னவன் ஆயிரும், நீ சிறியவன் பலத்த ஜாதி. கர்த்தராய தேவ ஏற்ற காலத்திலே அதை நிறைவேற்றுவார். அந்த காலம் இந்த காலம், அந்த காலம் இந்த காலம். சொல்லுங்க, அந்த காலம் இந்த காலம். சொல்லுகிறேன், 2024 சர்ச் எக்ஸ்டென்ஷன் ஆகணும். 2 காரியம். 1, பின்னால என்ன செய்யணும்? இழுத்து கட்டணும். இல்லை குறைஞ்சது 1 ஏக்கர் நிலத்தை என்ன செய்யணும்? என்ன? ஆமே, விசுவாசம் உங்களுக்கு வரலீங்களா? போன வாரம் இந்த மேப்பை பார்த்துன்னு வந்து கள்ளக்குறிச்சியில் என்ன செஞ்சேன்? பேசினேன், சொன்னேன். அப்பொழுது என்னுடைய தரிசனம், ஏன்னா எங்கள் சர்ச்சில் கொஞ்சம் அந்த பாட்டிமார் தாத்தாமார் வர்றாங்க. அப்போ அவங்கள பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளலை, மருமக்களை. நான் சொல்கிறேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒரு சியோ நகரத்தை கட்டணும். பரலோகத்தில், பூமியில் சொன்னேன். அதனால் உங்களுக்கெல்லாம் என்னது, இலவசமாய் பிளாட் போட்டு சின்ன சின்ன வீடை கட்டி என்ன செஞ்சிடணும்? குடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் பக்கமாய் பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு. 40 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆலயத்தை கட்டி சுற்றிலும் என்ன செய்யணும்? வீடு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி குடியிருந்த மாதிரி இருந்து, ஆலையில் இங்கே குட்பிடி குடியிருந்து ஆராதிக்கும் நினைவு இருக்குதான ஐயா அப்படின்னு. ஐயா அது இருக்குது. எத்தனை ஏக்கர்னு கேட்டேன். நானே டவுன் ஆகிட்டேன். 1500 ஏக்கரில் என் ஆண்டவருக்கு ஒரு சியோ நகரை என் விசுவாசிக்காக கட்டணும்னாரு. என்ன உங்களுக்கு ஆமேன் வரமாட்டேங்குது? ஓ, நேற்று இருந்த பயம் போகலையோ? 4 ஏக்கர் 5 சென்ட் கேட்டுருவோம்னா இருந்தாலும் மறக்கவே மாட்டேன். என்னையா? ஆமாம், பத்திரத்தில் கையெழுத்து போட வரையில் உங்கள் நம்பரை வாங்கி வச்சுட்டு விடவே மாட்டேன் உங்களை. பார்த்தீங்களா, அம்மா தோத்திரம் போட்டாங்க, நடந்துருச்சுன்னு அர்த்தம். 2024 ஐயா பாஸ்டர் பேரில் என்ன ஆயிடுச்சு? ஆமாம், அவருக்குள்ள வீட்டுக்காக. ஒருவேளை இங்கேருந்து ஒரு காட்டுக்குள்ளே உங்கள் நிலம்னு வைங்க, எப்படி அங்கே வந்து அவர் குடியிருக்க முடியுமா? அதனால் யோசிக்கிறேன். அப்படித்தானையா? நான் சொல்கிறேன், அதை விற்றுட்டு நான் எப்படி அதை விற்றுட்டு அதில் கிடைக்கிற கரையத்தை ஐயாவுக்கு கொடுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு பிளாட் வாங்கி கொடுத்துருவோம். என்னம்மா, கர்த்தர் எனக்கும் உதவி செய்தால் கட்டாயம் நான் செய்வேன். ஆமே, செய்யணும். நம்ம ஊழியக்காரர் சுகமாக இருந்தால் நம்ம சுகமாக இருப்போம்.
ஒன்று ஆலயத்துக்கு இப்போ வருகிறேன், ஒன்று எக்ஸ்டென்ஷன் ஆகணும், இல்லை புது இடத்த வாங்கி கட்டணும். என்ன விரும்புறீங்க? ரெண்டுமே கத்த செய்வாரா? ஹல்லேலூயா. நினைவின்படியே தம்பிக்கு ஆக கடவுது. ஆமா, நினைக்க நினைக்க தான் குண்டாகும். இந்த வாரம் இதை குறித்து பேசணும். அப்படியா? தம்பி சோகமா பார்க்கற, அப்படின்னா நான் குண்டாக நான் என்னையப்பா என்னையா? இந்த வாரம் இதை குறித்து பேசணும். அவர் செய்வாருங்க. நினைவுகளை அறிந்துதான் பேசுறாரு ஆவியானவர். நம் சிந்தைகளை அறிந்துதான் பேசுறாரு. ஆகவே இந்த 2024 தான் நம்ம எல்லைகள் இடதுபுறமும் இடம் கொண்டு கர்த்தர் நம்மளை பலுக பெருக செய்வாராக. ஆமே. விசுவாசிகள் நல்ல ஸ்ட்ராங் ஆயிருங்க. என்ன நல்ல ஆளை எப்படி ஆயிருங்க? நீங்களாம் நல்ல ஜீன்ஸ் டிஷர்ட் போடுற மாதிரி வந்துடணும். ஜம்முன்னு உடம்பெல்லாம் கொண்டு. எதுக்கு தெரியுமா? செங்கல் சமக்க. என்ன சிரிக்கிறிய? நம்ம ஆலயத்தை யார் கட்டணும்? ஃபாதரா கட்டி கொடுப்பாரு, இல்லை பெரியண்ணன் கட்டி விடுவாரா? யார் கட்டி கொடுக்கணும்? இல்லை அமெரிக்காவில் நம்ம உழைப்பில் சர்ச்சை கட்டணும். அப்பதான் சொல்லும் பொழுது இந்த செங்கலை செமந்த பாரம் தெரியும். ஆமே. இந்த சாந்த சுமந்த பாரம் தெரியணும். தெரியுமா? தெரியணுமா? ஆண்டவர்ட்ட கேளு, என்னை கட்டுகிறவனாய் மாற்றும். ஒரு அபிஷேகம் அப்படியே ஃப்ளோ அப்படியே உங்க மேல விழுகிறத நான் பார்க்கிறேன். அப்படியே கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நாங்கள் கட்டுகிறவர்களாய், நாங்கள் எழுப்புகிறவர்களாய், நாங்கள் உமக்காய் ஏதாவது ஒன்றை செய்கிறவர்களாய் ரிசீவ் பண்ணிக்கங்க. நல்லா அப்படியே அந்நிய பாஷை பேசுறவங்க கைகளை தட்டி ஐயா, கைகளை தட்டி. ஒரு கட்டுகிற அபிஷேகம், ஒரு கட்டுகிற அபிஷேகம், ஒரு கட்டுகிற அபிஷேகம் உங்களுக்குள்ளே வருவதாக. ஆமென். நன்றி அப்பா. எதை கட்டுறோன்னு தெரியுமா? அப்படியே ஒரு வசனத்துக்கு அப்படியே மறுபடியும் நான் வந்துடுவேன் பேசின சப்ஜெக்டுக்கு. அப்படி கொஞ்சம் ஏசாயா 60 எடுங்க. 4 வசனத்தை வேகமாக வாசித்து அண்டர்லைன் பண்ணுங்க. என்ன கட்ட போறீங்களா நீங்க எல்லாரும்? ஏசாயா 60:4. இல்லம்மா, 60 அதிகாரமாம்மா, 61 வாசிங்க. எஸ், அதே வசனம். ஏசாயா 61:4. அவர்கள்ங்கிறத நாங்கள் போட்டு வாசிங்க. நாங்கள் அதை நிறுத்தி வாசிக்கணுமா? நாங்கள் நெடுங்காலமாய் நம்பர் 1 பாழாய் கிடந்தவைகள். எஸ். அடுத்து இரண்டாவது என்னமா? பூர்வ காலம். நம்பர் 3 நிர்மூலமானவைகளை என்ன செய்ய போகிறோம்? எழுப்பித்து சருகணி பகுதியில் எழுப்பித்து நாங்கள் கர்த்தருக்காய் கட்ட போகிறோம். நாங்கள் கர்த்தருக்காய் கட்ட போகிறோம். நாங்கள் கர்த்தருக்காய் கட்ட போகிறோம். நாங்கள் கர்த்தருக்காய் கட்ட போகிறோம். எதை கட்ட போகிறோம்? நெடுநாளாய் கிடந்தவைகளை. சாராயத்தை குடிச்சு, கஞ்சாவை குடிச்சு, மனைவி அடிச்சு, ஜெயிலுக்கு போய் இப்படி பாழாய் போன குடும்பம் எத்தனைங்க? அதை கட்டுகிறவர்கள். எந்த அரசாங்கம் வந்தாலும் கட்ட முடியாது. புரியுமா உங்களுக்கு? எந்த திட்டங்கள் போட்டாலும். ஆனா ஒரு கிறிஸ்தவனால ஒரு குடும்பத்தை கட்ட முடியும், ஒரு சபையால கட்ட முடியும், ஒரு ஊழியனால கட்ட முடியும். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ நெடுநாளாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி. நம்ம மேல நம்மள ஒரு பில்டராய் கர்த்தர் மாற்று, ஒரு கட்டட நிபுணராய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். உங்க மேல அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த வேலையில போடுறாரு. பாழாய் கிடந்தவைகள், நெடுநாளாய் கிடந்தவைகள், தலைமுறை இவைகளை எழுப்பும்படியா தேவன் மேல அபிஷேகம் வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். தலையில வச்சுட்டு சொல்லுங்களேன், அப்படியே சொல்லுங்க. நெடுநாளாய் பாழாய் கிடந்தவைகள், தலைமுறையாய் இடிந்து கிடந்த அந்த ஸ்தலத்தை எழுந்து கட்டும்படியா என் மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அது நெகேமியாவின் அபிஷேகம்.
சொல்லுங்க, அது நெகேமியாவின் அபிஷேகம், அது எஸ்ராவின் அபிஷேகம், அது செருபாபேலின் அபிஷேகம், அது தாவீதின் அபிஷேகம், அது மோசேயின் அபிஷேகம், அது பவுலின் அபிஷேகம், அது பேதுருவின் அபிஷேகம், அது இயேசுவின் அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 70 பேர் போனவங்க 430 வருடத்தில் எத்தனை பேர் மாறிட்டாங்கம்மா? 4 தலைமுறைகளாய் பலுகவும். அந்த ஜனத்தை கண்டவுடனே ராஜாவுக்கு என்ன வந்துட்டு, அவர்கள் ஏராளமான, வாசிங்க அந்த வசனம் பகுதியை, இருந்தபடியினால் ராஜாவுக்கு இப்ப என்ன வந்துருச்சுங்க? நம்மை கண்டு என்ன வரணும்? தேசத்தின் ஜனங்களுக்கு என்ன வரணும்? சங்கீதம் 40:2 சொல்லுகிறது, என் நாவல புதுப்பாட்டை கொடுப்பார், அதை கேட்கிற அநேகர் பயந்து. ஆமே, நீங்க பாடுனா பயம் வரணும், நீங்க ஜெபிச்சா பயம் வரணும், நீங்க நடந்தா பயம் வரணும். அப்படித்தான் விசுவாசிகள் மாறணும். இந்த 2024 எப்படி மாறணும்? நம்மை கண்டு மற்றவர்களுக்குள் என்ன பயம்? ஐயோ பேய் வருது, பிசாசு வருது இல்ல, இயேசுவை குறித்த பயம் உண்டாக வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அவர்கள் பயந்து, எப்படி சாதாரண பயம் அல்ல, சருகணி சர்ச்சைனால என்ன பயம் வரணுமா? விசுவாசிகள்னா என்ன பயம் வரணும்? ஊழியக்காரரை கண்டால என்ன வரணும்? மிகவும் பயந்து. ஐயா, நம்ம நிமித்தம் என்ன நடக்குது இன்னைக்கு இந்தியாவில்? என்ன நடந்துட்டு இருக்குது? என்ன நடக்கு தெரியுமா ஐயா? அன்றைக்கு அப்போஸ்தலர் திருச்சபையில முதல் சர்ச்சில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000. இன்னைக்கு வேர்ல்டு வைடா ஸ்தோத்திரம், டெய்லி 1 மணி நேரத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அப்படி அன்றைக்கு ஆரம்பித்த ப்ராசஸ் என்ன தம்பி தமிழ்ல சொல்றது? அன்றைக்கு ஆரம்பித்த வேலையை ப்ராசஸ்னா செயல்களாமா என்னமா செயல்பாட வேலையை இன்றைக்கும் கர்த்தர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். ஆமென். நம்ம சபையில் இருந்தோம் அனுதினமும் என்ன செய்யணும்? ஜனங்கள் சொல்லுங்க, அனுதினமும் என்ன செய்யணும்? அனுதினமும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுள்ள கர்த்தர் எங்கே சேர்த்தாரா? நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் எங்கள் சர்ச்சில் டேனும் என்ன செய்யணும்? காலையில் பேப்டிசம் சர்வீஸ் நடந்துச்சா? ஞானசன ஆராதனை நடந்துச்சா? எத்தனை பேர் எடுத்தீங்க? ஆமாம் சொல்லணும். ஆண்டவர் 2 பேர்லாம் எங்களுக்கு போதாதப்பா. எத்தனை பேர் ஞானசானம் எடுக்கணும்? சும்மா இதெல்லாம் கேட்டுட்டு சொல்லு அவ்வளோலாம். அப்படியா? நீங்கள் விசுவாசித்தா, நீங்கள் ஜெபம் பண்ணா, நீங்கள் ஊழியம் செய்தா 3000 6000 கர்த்தர் கொடுப்பார். நம்ம பிரயாசப்படாம கர்த்தர் எதையும் தருகிறவ அல்லவே அல்ல. எங்க பார்க்கிறோம் அவர்களின் நிமித்தமாய் கலக்கும். இந்தியாவில் சபை என்ன செஞ்சுட்டே இருக்குது? கிராமங்களில் பெருகுது. ஆமைன்னு சொல்லுங்க. ஜனங்கள் வளருகிறார்கள், பெருகிறார்கள், விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஜனங்களை கண்டு மிகவும் கலக்கம் அடைந்து, அசிங்கமா வேகமா உடனே இந்த ராஜாவுக்குள்ள கலக்கம் வந்துட்டு என்ன பேசுறானே தெரியாம பேசுறான் பாருங்க. நமக்கு என்ன பேர் வச்சிருக்கான் அவன்? என்ன பேர் வச்சிருக்கான்? சத்தமா சொல்லுங்கம்மா, வாயை தரங்க. இம்மா மீதியான அர்த்தம் வேற. மீதியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. அர்த்தத்தை சொல்ல போனா ஓடிடுவீங்க நீங்க. மாடு புல்லை. சரி, நான் இந்த தெலுங்கு பைபிளில் பார்த்தா கேதி அப்படின்னு போட்டிருக்கு. என்னதுமா? கேதி. அவங்ககிட்ட கேட்டேன் கேதின்னா என்ன? இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் சாதாரண பசுமாட்டை இப்போ என்ன செய்ய முடியல? மேய்க்க முடியல, பார்க்கவே முடியல. பார்த்தா தானே மேய்க்க போறிய? எங்கல்ல இப்போ இருக்கிற மாடுகள்லாம் கலப்பு நரமும் கலப்பினமாய் இருக்கிறது. இது என்னன்னா, அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த பழைய மாடுகள் இருந்த குரோமோசோம் எடுத்து, அதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல, குரோமோசோம் எடுத்து அது என்னையா அணுவா என்னம்மா சொல்லுங்க தெரியல, பன்றியினுடைய குரோமோசோமை இணைச்சி பிறந்தது தான் என்னது? என்ன பசு? என்ன மாடுன்னு சொல்றீங்க? 20 லிட்டர் கிடைக்குது. என்ன மாடு? என்ன தம்பி? ஜெசியா? சரி, அது எனக்கு தெரியல. ஏதோ அந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா, பன்றிக்கு பழைய மாடுகளுக்கு என்ன இருக்கும்? குழம்பு இருக்குமா? இங்கே இருக்கும் தெரியுமா? குமிழ்மாங்க இருக்குமா இல்லையா? திமிலாமா? சார் ரைட்டு, அது இருக்கும். ஆனால் இப்போ இருக்க மாட்டுகள் எப்படி இருக்கும்? ஏன் இல்லை? பன்றியினுடைய அந்த குரோமோசோமை இதோட கூட என்ன செய்துட்டான்?
இணைச்சிட்டான். அதனால எத்தனை லிட்டர் பால் கிடைக்குது? இன்னும் கண்டுபிடிக்க போறான்னா பன்றிக்கு எத்தனை காம்பு இருக்குமா? என்ன இல்லையா, 16 காம்பு இருக்கும். புரிந்து கொள்ளுங்க. மாட்டுக்கு எத்தனை இருக்குது? ஆனால் இனி பிறக்க போகிற மாடல்லாம் எத்தனை காம்புகளோடு பிறக்க போதான்? நம்ம ஆளுகளுக்கு என்ன வந்துடும்? எப்பா 16 காம்புல இருந்து எத்தனை லிட்டரு? 1 லிட்டர் கிடைச்சாலும் எவ்வளோ கிடைச்சிருது? அதோட கூட என்னென்ன வியாதி வரணும் எல்லா வியாதியும் என்னச்சு புரிந்து கொள்ளுங்க. எங்கே போயிட்டுருக்கு உலகம்? எங்கே போயிட்டு? அழிவை நோக்கி, ஆசீர்வாதத்தை நோக்கி இல்லை. நம்ம பழைய மாடு எத்தனை வருஷம்னாலும் என்ன செய்யும்? உயிர் வாழும். இந்த மாடு எத்தனை வருஷம் தான் பால் கொடுக்கும்? இப்போ வச்ச தென்னை மரம் உடனே என்ன கொடுத்துரும்? இப்போ கொடுத்த பப்பாளி மரம் என்ன கொடுத்துரும்? இப்போ இருக்கிற கரும்பு என்ன கொடுத்துரும்? அதை விட்டு இப்போ இருக்கிற நெல் என்ன கொடுத்துரும்? ஒரு வருஷத்தில் 2 போகம் 3 போகம். இப்போ என்ன ஆயிடுச்சு? எங்கேயோ போயிட்டுருக்கு உலகம் இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இவன் பேர் வைக்கிறான். மாடுகள் என்ன செய்து கேதின்னு சொன்னேன் இல்லையா? அவங்ககிட்ட கேட்டேன் அது என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நம்ம ஊர்லேயே பெரிய காளை, ஜல்லிக்கட்டு காளை எல்லாம் விசேஷமாக எந்த ஊர் காளையை சொல்லுவாங்க? காங்கயம் காளை தான் எப்படி இருக்குமா? நல்ல. ஆனால் காங்கயம் காளையை விட ஒரு அடி மேலே இருக்குமா கேதிங்கிறது. புரிஞ்சவங்களுக்கு? அவனை இஸ்ரவேல் ஜனம் எப்படி உள்ளவன்? அவன் பலவான். ஒரு ஆளே 6 பேர் அடிப்பான ஒருத்தனை. சாதாரணமானவன் கிடையாது. இன்றைக்கு இருக்கிற எல்லா சயின்ஸ், அதாவது சயின்டிஸ்டுகளுமே எந்த இடத்துல உள்ளவங்க தெரியுமா? எந்த நாடு? இஸ்ரேல் அடிச்சுக்கிற ஒருத்தராலும் அவன் கண்டுபிடிச்சது தான். சரி, இங்கேருந்து இவன் ராக்கெட்டை குண்டோடு அனுப்புவான். அது அங்கே மேலே வச்ச டமார்னு என்ன செஞ்சிடும்? அவன் கண்டுபிடிச்சது, அவனுடைய ப்ராடக்ட் தான் இன்னைக்கு அதிகமாக என்ன செய்துட்டு இருக்குது மனிதர்கள். ஆமாம், சின்ன சுண்டக்கா நாடு தான் அவனை மாதிரி சம்பாத்தியம் பண்ணி வெளிநாட்டுக்கு பொருட்களை அனுப்புகிற நாடு எதுவுமே. அந்த அளவுக்கு யாருடைய ஞானம் அங்கே வெளிப்படுது? அவன் கேதியாத்தான் இருப்பான். அவன் உங்களுக்குள்ள நினைவு இருக்கணும், நான் ஒரு கொளுத்த கன்றா என் ஆண்டவருக்காய் இருக்கிறேன். ஆமே நாமே நாமே. என்ன ஒருத்தர் சும்மெல்லாம் அசைச்சிற, மற்றவர் பார்வையில் நான் சோட்டா பீமா இருக்கலாம், இல்லை என் கர்த்தருடைய பார்வையில் நான் கோலியாத்தான் இருக்கிறேன். உங்கள் தரிசனம் அப்படியே மாறணும். நீங்கள் நினைக்கணும், ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைன்னு நினச்சி நீங்கள் ஒன்றும் இல்லாமல் உருப்படாமல் போயிடுவீங்க. ஆண்டவர் என்னை நினைக்க, உங்கள் நினைவுகள், உங்கள் வாயின் வார்த்தை தான் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். சொல்லணும், நான் சுகமாக இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் நன்மையாக இருப்பேன். நீங்கள் பேசணும். பேச பேச பேசதான் உங்கள் நரம்புகள் பலனடையும், உங்கள் சிந்தைகள் பலனடையும், உங்களுடைய விசுவாசம் பலனடையும். சரியா? பெரிய ஒரு மாடு புல்லை மேய்கிற மாதிரி ஒரு கூட்டம். இந்த கூட்டம் வந்துருச்சுனாலே ஏண்டா வேத பண்டிட் சொல்லாங்க, ஏறத்தாழ 30 to 40 லட்சம் ஜனங்களா. எவ்வளோ பேர்? 30 to, ஆனால் 6000 புருஷன், 6 லட்சம் புருஷன் போட்டிருக்கோம், அவ்வளவுதான். டோட்டல் எவ்வளோ வருமா? 30 முதல் 40 லட்சம் ஜனம் அப்படியே சர்வனி வந்து வரணும். எப்படி இருக்கும் எங்க? ஒன்றுமே. அதை கண்டு அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? பயம் வந்த உடனே, வாசிங்க சீக்கிரமா, இன்னொரு 10 நிமிஷம் மாத்திரம், 10 நிமிஷம் சரிங்களா? அவனுக்கு ஒரு பயம் என்னன்னா, என் ஆசீர்வாதத்தை எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். இவன் பயம் வந்து கலக்கம் அடைஞ்சு மூப்பொருளை பார்த்து பேசிட்டு என்ன சொல்கிறான்னா, கிளை வாசிங்க வேகமாக வச்சிருக்கமா ஒரு வசனத்தை. அடுத்த வசனம் வந்துருங்க. ஸ்தோத்திரம். சரி போதுமா. இப்போ ராஜா சொல்றாரு, இந்த ஊரில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொன்னால் அவங்க எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? ஆனால் அவனுக்கு கொஞ்சம் கூலி கொடுத்து, கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து யாராய் மாற்றிடுவோம்? நம்ம ஆளாக மாற்றி நாசமாக போகணும்னு என்ன செஞ்சிருவோம் சொல்லிட்டு இந்த ஜனமெல்லாம் சாபமாயிருவாங்க. எளிதாய் போய் இவங்களை என்ன செஞ்சிடலாம்? அழித்திரலாம், மேற்கொண்டு வரலான்னு நினச்சி என்ன செய்கிறான்? மூப்பர்களை, மந்திரிகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? ஃபைனான்சியல் மினிஸ்டர், அடுத்து யாரு? எத்தனை அமைச்சர்கள் தெரியும் உங்களுக்கு? ஒன்றுமே தெரியாது. வேளாண் அமைச்சர், அடுத்து கல்வி அமைச்சர், இவங்களெல்லாம் சேர்த்து எங்கே அனுப்புகிறான்? தீர்க்கதரிசி வீட்டுக்கு. உடனே குதிரையெல்லாம் அப்படியே அப்படியே டக் டக் டக்குன்னு வந்து நிற்குது. நின்ன உடனே என்ன ஆயிடுச்சு? அப்படியே எட்டி பார்க்குறாரு. ஐயா நீங்களாம் எதுக்கு வர்றீங்க? ஒன்று சமாதானப்பா, உள்ளுக்கு கொஞ்சம் கூடு போட்டு எல்லாத்துக்கும் டீ காஃபி பிஸ்கட்லாம் கொடுத்தாரு. என்ன வந்தீங்க? வேற ஒன்றும் இல்லை, ராஜா கூப்பிட்டாங்க. எது கூப்பிட்டாங்க? ஒரு மாடு மாதிரி ஒரு கூட்டம் என்ன செய்யுது?
ராஜாவுக்கு என்ன வந்துருச்சு, 103 104 டிகிரி காய்ச்சல், 108 வண்டி வேற வெளியே நிற்குது. அவங்க சொன்னாங்க, நீங்கள் சீக்கிரமாக வந்து யாரை ஆசீர்வதிப்பாயோ அவனை தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஆதியாகமம் 12:3 ஆபிரகாமே, நீ எவர்களை ஆசீர்வதிக்கிறாயோ ஆசீர்வதிப்பேன், நீ எவர்களை சபிக்கிறாயோ சபிப்பேன். அவன நாவல் என்ன கொடுத்திருக்காரு நமக்கு? தம்பி என்ன கொடுத்திருக்காரு? அதிகாரத்தை கத்த என்ன செய்றாரு? கொடுத்திருக்கிறாரு. அதனால நீ வந்தா உன்னை கனம் பண்ணுவார். உடனே இவர் பாருங்க, சரி சரி அப்படியா, நான் சும்மா எல்லாம் வர முடியாதுப்பா, எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் வர முடியாது, என் பாஸ்கிட்ட என்ன செய்யணும், கேட்கணும் அப்படின்னு. உடனே சரி சரி நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, இந்த பெட்ரூம் நீ பி நம்பர், நீ சி நம்பர், நீ எல்லாம் தூங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நைட்டு மாதிரி என்னது இட்லியாக பரோட்டா வாங்கி கொடுத்து என்ன செஞ்சிட்டாரு, அழகாக தங்க வச்சிட்டாரு. தங்க வச்ச உடனே பாஸ் வந்துட்டார். நம்ம வீட்டுக்கு யார் வந்து போனாலும் ஒருத்தர் வந்து கேட்பார், தெரியுமா உங்களுக்கு? கேட்குறாரு, பிள்ளையாமே யாருப்பா அவன் வீட்டுக்கு வந்தா, எதுக்கு வந்தாங்க கேட்டாரா? எங்க எங்க இருக்குது? பைபிள்ல இருக்கு. அப்புறம் ஆண்டவர் நம்ம வீட்டில் யார் வந்தாலும் மருமம் எதுக்கு மகளை முதல்ல அனுப்பிட்டு பின்னாடி எதுக்கு வர்றாரு, எத்தனை லட்சம் கேட்க வர்றாருன்னு யாருக்கு தெரியும்? சிலருக்கு தான் அது புரியுது. அக்கா வந்து சொல்ல, நான் ரொம்ப பிள்ளைகள் வச்சு 3 பிள்ளைகள் வச்சு கஷ்டப்படுறேக்கா, எப்படியாவது மாமாட்ட சொல்லி என்ன செய்ய, உன் செயினை கழுத்தி எதுக்கு வர்றான்னு யாருக்கு தெரியும்? அவர் கேட்குறாரு, எதுக்குப்பா வந்தாங்க? உடனே ஆண்டவரே, ஒரு கூட்ட ஜனம் எங்கேருந்து வருதான்? தீர்க்கதரிசி வர்ற ஜனத்தை குறித்து என்னென்ன வெளிப்பாடு? நான் சொல்றேன், நீங்க வெளிப்பாடு உள்ள ஜனங்களாக இருக்க வேண்டும். ஆமென். நம்ம சபை வெளிப்பாடு உள்ள சபையாக இருக்கணும். ஆமென். வெளிப்பாடு இருக்கிற இடத்துல தான் வளர்ச்சி உருவாகும். அப்படி தீர்க்க தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் நமக்குள்ள இருக்கணும். அதாவது சுகமளிக்கிற வல்லமை, அற்புதம் செய்கிற வல்லமை, டெலிவரன்ஸ் பண்ணுகிற வல்லமை வெளிப்பட்ட சபை வளரும். நல்லா சொல்லுங்க பார்க்கட்டும். என்னென்ன இருக்கணும்? வெளிப்பாடுகள் இருக்கணும், தீர்க்க தரிசனம் இருக்கணும், வசனம் இருக்கணும், ஆராதனை இருக்கணும். அடுத்து என்னென்ன இருக்கணும்? சுகமளிக்கிற வல்லமை வெளிப்படணும். அடுத்து அற்புதங்களை செய்கிற குருடை பார்த்தா தானே ஆலயத்துக்கு மற்றவர் வருவாங்க. அவன் அங்கேயே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் சருகனி பஸ் ஸ்டாண்டில், என்ன எவரும் வரப்போறா? ஆமென் சொல்லுங்க. கால் இல்லாதவனு கால் முளைக்கணும். யாரை கொண்டு செய்வாரு? ஆமென். ஏசப்பா செய்வார், அப்படிதானே? யாரை கொண்டு? நம்மை கொண்டு, உங்களை கொண்டு தான் செய்ய விரும்புகிறார். நீங்க நம்பணும், நீங்க விசுவாசிக்கணும், நீங்க எதற்காக ஜெபிக்கணும், அதற்காக உபவாசம் பண்ணுங்க, உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவார். இப்ப இவருக்குள்ள ஒரு வெளிப்பாடு, இவர் தீர்க்கதரிசி தான், ஆனா என்ன இல்ல வெளிப்பாடு. அந்த ஜனம் யாருன்னே தெரியல. உடனே ஆண்டு சொல்றாரு, அது உனக்கு தெரியாதாப்பா? சரி சரி சொல்றேன், அது யாரு? அடுத்த வசனம் வாசிங்க. நீ வந்து அவர்களை என்ன செய்யணும்ப்பா? எனக்காக சபிக்கணும். என்ன செய்யணும் நீ? ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன? நம்ம ஒருவரையும் என்ன செய்ய புதிய ஏற்பாட்டில் சொல்லாரு, ஒருத்தரையும். ஆமா, உன் சத்துரு பசியா இருந்தா கொஞ்சம் ஆகாரம். உண்மைதானா? தென்னை மரத்து வைக்கிற புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லிருக்காரு. சத்துரு நேசிக்க சொல்லியிருக்காரு. ஆமே, சத்துரு. எனக்கு என் ஊரில், நாங்கள் இருக்கிற அந்த ஊரில் 25 வருஷமாக இருக்கிறேன். எனக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளை விட ஊழியர்களோட யார் ரொம்ப பழகும் தெரியுமா? பூசாரிகளும் முஸ்லீமும் இந்துக்களும் தான் எனக்கு ரொம்ப, ஆமே, ரொம்ப நேசிப்பாங்க என்ன. நானும் அவங்கள ரொம்ப நேசிப்பேன். ஏசு நண்பை நம்ம சொல்ல, நான் பரிசுத்த ஜனம், பின்ன எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவாங்க? எல்லார் இடத்துல நண்பாய் பழகுங்க. ஆமே, ஒரு துக்கம்னா போய் விசாரிங்க. ஆமே, நல்ல காரியம் இருந்தால் போய் என்ன செய்யுங்க, கலந்து கொள்ளுங்க. முடிஞ்ச ஒரு செய்முறை பண்ணிட்டு வாங்க. நீங்கள் அவன் 101 செஞ்சால் எனக்கு 1001 கர்த்தர் கொடுப்பான்னு நினச்சிட்டு செய்யாத. நான் எங்கள் ஊருக்காரர்களை பேசிகிட்டு இருக்கேன். கர்த்தர் நல்லவ. உடனே ஆண்டவர் பாருங்க சொன்ன உடனே அவனுக்கு டவுட்டு தான். ராஜாவுக்கு என்ன இருக்குது? ஒருவேளை நம்ம ஜெயிக்க முடியாது. ஆமே சொல்லுங்க. பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க, உங்களை ஒருத்தர் ஜெயிக்க முடியாது. தம்பி, உங்களை ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? பிரதர், உங்களை ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? உங்களுக்குள் இருக்கிறவர் ஜெயம் எடுத்தவ. மரணத்தையும் பாதாளத்தை ஜெயித்த தேவன் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நான் தோல்வி இல்லை. தோல்வி ஐயா டைம் இல்லை, எல்லாட்டி பாடிடலாம். என்னது இல்லை நமக்கு? ஆமா, ஃபாதர் அழகா பாடி வச்சிட்டாரு. தோல்வி என்பது எனக்கு கர்த்தர் வெற்றியை தருகிறவர்.
ஆமாம் 7 நாள் எனக்கு வெற்றி, 31 நாள் வெற்றி, 365 66 நாளும் எனக்கு என்னது? ஆமாம், வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, தோல்வி என்பது. ஆமாம், ஆண்டு சொல்லாரு. அது என்ன ஜனம்? இவனுக்கு பயம் வந்து சொல்கிறான், ஒருவேளை என்ன சொல்லுங்க, ஒருவேளை சொல்லுங்க, பிசாசு அப்படித்தான் சொல்ல. ஒருவேளை இந்த விசுவாசி எப்படியாவது நொறுக்கிப்படலாம், ஒருவேளை இவங்க விவசாயத்தை கெடுத்துப்படலாம், ஒருவேளை இவங்க பிள்ளைகளுடைய படிப்பை கெடுத்துடலாம். அவன் நினைக்கிறதுல ஒன்றும் நடக்காதுங்க. நம்மை குறித்து ஒருத்தர் நினைச்சிருக்கிறாரு. ஆமென். உடனே கர்த்தர் சொல்லார் பாருங்க, அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனத்தை சபிக்க வேண்டாம். கையை தட்டி அவர்கள் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நம்ம யாருங்க? நம்ம யாரு? அதனால நீ சபிக்கவும் வேண்டாம், நீ அங்க போகவும் என்று சொன்னார். அதனால தான் உபாகமம் 23:5 சொல்லியிருக்கிறார், பிலேயாமின் சத்தத்திற்கு தேவன் செவி கொடுக்கிறவர் அல்ல. யாரெல்லாம் உங்களை அழிக்கணும்னு சொல்லி உபவாசம் பண்ணாலும் அவர் செவி கொடுக்கிறவர் இல்லை. ஆமென். ஒரு நாள் ஒரு பெரிய ஊழியக்காரர், அவருடைய பேர் சொல்லலை, அவர்கிட்ட நானும் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பிரதர், நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு தரிசனம் பார்க்குறேன், இன்ன பேருள்ள இந்த ஆள், இந்த ஊருக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது, இந்த ஆள் உங்களுக்காக உபவாசம் பண்ணி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் கெடுத்தலாம்னு சொல்லி 3 நாள் உபவாசம் பண்ணியிருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டான். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டால் நான் நம்புகிறேன். ஆமே, கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? ஆமாம், பிலேயாமின் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல், வாசிங்க, உண்மையின் தேவனாய் கர்த்தர் உண்மையிலே அன்பு கூர்ந்தபடியால் உன் சாபங்களை எல்லாம் ஆமாம், அந்த சாபத்தை எல்லாம் எத்தனை பேருக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு? கர்த்தர் என் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஸோ நான் இந்த நிமிஷத்துலேருந்து யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் நிமித்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்? வெளியே. ஆதியாகமம் 22:18 சொல்லுது, உன் சந்ததி நிமித்த பூமியில் இருக்க சகல ஜனங்களும். அப்படி ஆசீர்வாதத்தின் ஊற்றி யார் கையில? மோடிஜி கையில். நன்றி நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நன்றி. ஓ glory to God. Thank you Jesus. நல்லவர், கர்த்தர் நல்லவர். Thank you Jesus. அந்த கலா என்கிற பேருள்ள குடும்பத்தின் பிள்ளைகளை கர்த்தர் நினைவு கூறுகிறேன்னு சொல்லுகிறாரு. அவர்களுக்குள் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஊழியத்தை குறித்த தாகத்தை கர்த்தர் விரிவாக்கி அந்த குடும்பத்தில் ஒருவரை தனக்கென்று கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அருமையான மேரி என்ற குடும்பத்தின் தாயாரே, சமாதானத்தின் தேவன் உங்களிலே குடிகொள்ளுகிறார். நெடு நாட்களாய் எழும்பின அந்த போராட்டங்களை கர்த்தர் விலக்கி, ஆமென், அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். வெளிப்பிரகாரமாய் நீங்கள் சமாதானம் இருப்பது போல இருக்கிறீங்க, உள்ளத்துல சமாதானம் இல்லை, இல்லத்தில் சமாதானம் இல்லை. நீ சமாதானத்துக்கு அடுத்தவைகளை உன் கண்கள் காணும், உன் காதுகள் கேட்கும், உன் இருதய மகளோ mighty God. நேற்றைக்கும் ஆண்டவர் ராபின் சொன்னார், அதை நான் உங்ககிட்ட உன் பேரை சொல்லி தான் நான் கேட்டேன், தம்பி உன் பேர் ராபினா. இன்றைக்கும் கர்த்தர் அதே சொல்லுகிறார், உன் வேலையில இன்னொரு லெவலுக்கு கர்த்தர் உன்னை எடுத்துக்கொண்டு போகிறார். இதுவரையில் உன் வேலையில இருந்ததை பார்க்கணும். God will going to change your life. கர்த்தர் ஒரு லெவல மேல கொண்டு போறேங்கிறார். லேமரா சியாந்த ரகமானா. தேவ பிள்ளைகளே, எவ்வளவு இடம் வேணும்னு நீங்கள் சபையின் மூப்பர்களும் பெரியவர்களும் விசுவாசிகளும் ஊழிய குடும்பம் உட்கார்ந்து பேசி கர்த்தர்ட்ட கேளுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துறப்பா. இன்னைக்கு ஆண்டவரை தேடி கொஞ்சம் உள்ளால சொன்ன வரணும் இல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களுக்கு ஓ mighty God. Yes Lord, yes Lord, yes Lord. ஆமென். தெற்கும் கிழக்கும் இணையிற பக்கமாய் தேவன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். தென் கிழக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் எழுதி வைத்து ஜெபம் பண்ணி கொஞ்சம் பெரிய ஸ்தலத்துக்கா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் ஏசாயா 54:2-3 வசனம் உங்களை நிறைவேறும். பிரதர் ஊழியக்காரர் உங்களிலே நிறைவேறும். ஜனங்களை பிரயாசப்படுங்க.
ஷகா மராத்துலா ரூபா ரூபா கமா ரகசியா ஷகா ரூபா நாசி அந்த ராபா. சில தேவ பிள்ளைகள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இத்தனை ஆண்டுகள் ஆயிற்று, ஆனாலும் நான் இள வயதில் நான் அனுபவித்த துக்கம், நான் பிறந்த வீட்டிலும் சரி புகுந்த வீட்டிலும் சரி நான் அடைந்த சில துக்கம், சில சுயர சம்பவங்கள் என் இருதயத்தை விட்டு நீங்காம அடிக்கடி என்னை நினைவு கூற செய்து சமாதானம் இல்லாத ஒரு நபரா என்னை வீட்டில் வச்சிருக்குது. எவ்வளவோ ஜெபிச்சிட்டேன், உபவாசம் பண்ணிட்டேன், ஊழியக்காரரை ஜெபம் பண்ணிட்டேன், அது என்னை விட்டு விலகலை. அந்த துக்கம் என்னை ஆளுகை செய்து கொண்டே இருக்குது. இது சிறு பிள்ளையில நான் சந்தித்த சம்பவம். என் வாலிப வயதுல, என் புகுந்த வீட்டுல, என் பிறந்த வீட்டுல, என் வீட்டின் அருகையில அந்த சம்பவம் என்னை விட்டு நீங்கல. அது எனக்குள்ள ஒரு காயமா இருக்குதுன்னு சொல்லி, காயப்பட்ட பிள்ளைய உங்கள் கைகளை உயர்த்தி கத்தடத்துல காட்டுங்க. இந்த பிரச்சனை உள்ளவங்க, நான் எல்லாரையும் சொல்லல, அந்த வெளிப்பாடு உள்ளவர்கள். நான் சொல்லது நல்லா புரிந்துக்கங்க. தம்பி கொஞ்சம் கீபோர்டு சொல்ல நல்லா புரியுதா? உங்களுக்கு கேட்குதுங்களா? சிறு வயதுல இருந்து சில சம்பவங்கள், சில துயரம் துக்கம் காரியங்கள், அது உங்க 7 வயதிலும் திருமணத்துக்கு பின்பும் இன்று வரல அந்த துக்கத்தின் அது நடந்து எப்பயோ முடிஞ்சிருச்சு. ஆனால் உங்க இருதயத்தை விட்டு நீங்காத ஒரு துக்கமாய் உங்களை காயப்படுத்திட்டே இருக்குது. இந்த காயத்திலிருந்து விடுதலை பெற நினைக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஊழியக்காற்ற கூட வந்து ஜெபிக்கிறீங்க, விடுதலை இல்லை. இப்படி ஒரு போராட்டம் எனக்குள் இருக்குன்னு சொல்லுங்க. உங்க கையை கர்த்தர்ட்ட உயர்த்துங்க. என்கிட்ட இல்லை, கர்த்தர்ட்ட. எஸ், ஸ்தோத்திரம். அவங்க இந்த வார்த்தை பேசினாங்க, இந்த செயல்களை செய்தாங்க, இந்த துக்கப்படுத்தினாங்க, இப்படி இந்த இடத்துல வச்சு என் தலையை குனிய வைத்தாங்க, இப்படி என்ன மோசம் போக்கினாங்க. நல்லா நல்ல கையை உயர்த்த ஒரு நிமிஷம் அவங்க பார்க்கட்டும், கர்த்தர் பார்க்கட்டும். அப்படியே கண்ணை மூடி, இயேசுவே எனக்கு தெரியாதுங்க இதெல்லாம். அநேகருடைய இறுதி ஆண்டவரை காயப்பட்டு வந்து நிக்குது. ஆண்டவரை காயப்பட்டு இருக்கிற பின்னால் அந்த தம்பி, முன்னால இந்த அப்பா, பின்னால் அந்த அம்மா, இந்த சகோதரி காயங்களுக்கு கர்த்தாவே கட்டுபடியாய் பலிபீடத்தில் நின்று நான் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இப்போ உயர்த்தினவங்க அப்படியே நெஞ்சில கையை வச்சுட்டு சொல்லுங்க, என்னோடு இணைந்து, இயேசுவே அந்த நிகழ்ச்சி என் இருதயத்தில் மிகுந்த துக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி என் இருதயத்தை காயப்படுத்துகிற அந்த சம்பவங்கள் என்னை விட்டு வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் அந்த காயங்கள் கட்டுவீராக, அந்த காயங்கள் கட்டப்படுவதாக. என்னை பயமுறுத்தி கொண்டிருக்க, என்னை பலவீனப்படுத்துகிற, என்னை டென்ஷன்ல வச்சிருக்கிற, என்னை கவலையில வச்சிருக்கிற பொல்லாத நிகழ்ச்சிகளை இயேசுவின் நாமத்திலே என்னை விட்டு வெளியேறு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறு. இயேசுவின் நாமத்திலே நான் அவர்களை மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலே நான் அவர்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே அந்த சம்பவத்தை மறக்கிறேன்னு சொல்லுங்க. மன்னிப்பதை பார்க்கலாம் மறப்பது மேலான காரியம். சொல்லுங்க, ஆண்டவரே அதை மன்னிக்கும்படி பலத்தை கொடுங்கயா. மறக்கிற கிருபையே எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா. இயேசுவின் நாமத்திலே நீங்க ஜெபிக்கிற அந்த குட்டி ஜெபத்திற்கு ஒரு விடுதலை இறங்கி வருகிறது. கைகளை தட்டி அதை பெற்றுக்கொள்ளுங்க, கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஆமென்.